ராமாயணத்துல எல்லாரும் ராவணனை தானே பார்த்து பயப்படுவாங்க. ஆனா ஒருவன் எழுந்தா மட்டும் போதும் இலங்கையே நடுங்கும். அவன் யார் தெரியுமா? கும்பகர்ணன். கும்பகர்ணன் ராவணனின் தம்பி. அவன் உடல் பெரிது, வலிமை அதைவிட பெரிது. ஆனால் அவனுடைய மனதோ ராவணனை விட நன்மை உள்ளம் கொண்டவன். அவன் இயல்பாவே வீரன். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. அவன் பெரும்பாலும் தூங்கிக்கிட்டே இருப்பான். சில நாட்கள் தூங்குவான், சில நேரங்கள் தூங்குவான், சில மாதங்கள் கூட தூங்கிக்கிட்டே இருப்பான். அவன் தூங்குறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னா, ஒரு காலத்துல கும்பகர்ணன் பிரம்மாவை நோக்கி தவம் செய்யறாரு. கடுமையான தவம் செஞ்சுட்டு இருக்கான். அப்போ தேவர்கள்லாம் பிரம்மாட்ட கூடி கேட்கறாங்க, பிரம்மா இது மாதிரி கும்பகர்ணன் கடுமையா தவம் செய்யறாரே, பெருசா ஏதாவது கேட்டுட்டா எல்லாருக்குமே ரொம்ப பாதிச்சிரும் பிரம்மா அப்படின்னு சொல்லவும், பிரம்மா சில தேவதைகளை அனுப்பி அவன் வரம் கேட்க போற நேரத்துல அவன் வாயில பூந்து அவனை மாத்தி கேட்கவும் வைக்கிறாரு. அதாவது கும்பகர்ணன் பிரம்மாவை நோக்கி எனக்கு இந்திராசனம் வேணும் பிரம்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அவன் வாயில தேவதைகள் பூந்து எனக்கு நித்ராசனம் வேணும் பிரம்மா அப்படின்னு கேட்டுறான். பிரம்மாவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுல இருந்து கும்பகர்ணன் தூங்கிக்கிட்டே இருப்பான். பல மாதங்கள் தூங்குவான், பல மாதங்கள் முழிச்சிருப்பான். அவன் கேட்ட வரமே அவனுக்கு ஒரு சாபமாகவும் அமைஞ்சிருது. ராமாயணத்துல போர் துவங்குது இல்லையா? போர் துவங்குறப்போ ராமரை எதிர்த்து போராட கும்பகர்ணன் இருந்தா பெரிய பலம் அப்படின்னு ராவணன் நினைக்கிறான். அதனால கும்பகர்ணனை எழுப்புறதுக்காக பெரிய மேளதாளங்கள் வச்சு யானைகள் முழக்கமிட கும்பகர்ணனை எழுப்பி இது மாதிரி எனக்கு உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் கும்பகர்ணன்ட்ட கேட்கிறான். கும்பகர்ணனும் உடனே சரின்னு சொல்லல. அவன் சொல்றான், நமக்கு எதிராக போர் செய்ய போறது ஸ்ரீராமர். அவர் தர்ம வீரன். அவருக்கு எதிராக நம்ம செயல்பட்டோம்னா நம்ம கண்டிப்பா தோத்து போயிடுவோம். நீ பேசாம சீதையை அனுப்பிடுறேன், நமக்கும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கு ஒரு யோசனை சொல்றான். ஆனாலும் ராவணன் அதை கேட்கல. நீ இவ்வளோ பெரிய தோற்றம் வச்சிருக்க, எனக்கு நீ உதவ மாட்டியா? ராமனை எதிர்த்து நீ போர் செய்ய மாட்டியா? உன்னால முடியாதா அப்படின்னு சொல்லவும், சரி நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனுக்கு உதவுறாரு கும்பகர்ணன். ஆனாலும் கும்பகர்ணன் தர்மத்தை மறக்கல. அவன் சொல்றான், அண்ணா நீ தவறு செய்தாலும் நான் உன் தம்பி, உன்னை விட்டு போக முடியாது. உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் நான் செய்கிறேன். போருக்கு வந்த கும்பகர்ணன் ராமர் சேனைகளை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினான். அவன் வலிமை அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் அவன் எதிரில் நிற்கும் மனிதன் யாரு? ஸ்ரீராமர் இல்லையா? அவனை எதிர்த்து கும்பகர்ணனால போர் செய்ய முடியல. ராமரும் கும்பகர்ணனை சாதாரணமா வீழ்த்தல. கும்பகர்ணரை ஒரு அரக்கனா மட்டும் பார்க்காம அவன் வீரத்தையும் மன உறுதியையும் உணர்ந்து செயல்பட்டார். கும்பகர்ணன் போர்ல கடுமையான காயமடைந்தான். ஆனாலும் அவன் சாயல. இறுதியில ராமரோட அம்பு தான் அவனை வீழ்த்துச்சு. அவன் விழும் தருணம் கூட ஒரு பெரிய மலையே விழுந்த மாதிரி இருந்தது. இறுதியில கும்பகர்ணன் ராமர் கையால இறந்தும் போறான். கும்பகர்ணன் ஒரு வில்லன் போல தோன்றினாலும் அவன் உள்ளே இருந்தது ஒரு உண்மை. தர்மத்தை உணர்ந்த மனம், வீரம் கொண்ட உடல், உறவுக்காக நின்ற தியாகம். ஆக தவறு என்று தெரிந்ததை எதிர்த்து சொல்லும் துணிச்சல் தான் உண்மையான நல்ல மனம். ஆனால் அந்த நல்ல மனமும் தவறான பக்கம் நின்றால் அழிவை தவிர்க்க முடியாது.